Hello guys, welcome on to this channel. 12ஆம் வகுப்பு தமிழ் இயல்களில் மிகவும் முக்கியமாக கற்க வேண்டியவை, சுலபமாக மதிப்பெண் பெற இயல் 1, 2, 3களில் படிக்க வேண்டிய வினாக்கள் எவை என்று அறிந்தோம். முன்னாள் காணொளியின் பதிவின் மூலம் நாம் இலக்கண குறிப்புகளை சுலபமாகவும் எப்படி சுலபமாக படிக்கலாம், எப்படி நினைவில் கொள்ளலாம் என்பதை அறிந்தோம். அந்த பயணத்தில் மிகவும் சிறந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். தற்போது இரண்டாவது விதமாக நமக்கு பிரச்சனையாக இருப்பது பகுப்புதல் பிரகடனம். அதை பயணத்தில் நாங்கள் பயணிக்கலாம். மிகவும் சிறப்பித்து இதன் பயன்பெறுவோம். இப்போ சில விஷயங்கள் நம்ம இந்த காணொளி பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டியதை வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பகுப்புதல் பிரகடனம் அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படியாக நம்ம முன்னாள் வகுப்புகளில் படிச்சிருப்போம். இப்பொழுது ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்கலாம். பகுப்புதல் உறுப்பிலக்கணம். பகுப்புதல் உறுப்பிலக்கணம்ல உறுப்புகள் மொத்தம் 6. அதில் 1 பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இவங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பகுதியை நம்ம முதல்நிலையே சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார்த்தை, அதாவது ஒவ்வொரு சொல்லுலையும் நம்மளுக்கு வர்றவங்க அப்படின்னு அர்த்தம். விகுதியோடைய வேறு பெயர் இறுதிநிலை. அப்போ இறுதி கட்டத்தில் அவங்க வருவாங்க. கிளைமேக்ஸ் சீன் மாதிரி, இது என்ட்ரி சீன் மாதிரி. இப்போ இடைநிலைக்குள்ள வரலாம். இடைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகுதி விகுதிக்கும் இடையில் வரும். அதாவது பகுதி, அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முதல்நிலையிலையும் இறுதி நிலையிலையும் இடையில இந்த இடைநிலை, அது இடையில வரனால அதோடைய பெயர் இடைநிலை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு முக்கியமான சீன் மாதிரி, ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படின்ட்டு சொல்லலாம். முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல் இருக்கும். இப்போ சந்தி அப்படின்னா பகுதி இடைநிலைக்கும் இடையில் வரும். அதாவது இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருவாங்க. அதாவது ஒரு ஹீரோயினுடைய ஒரு சந்திப்பு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சாரியை அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும். அதாவது இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். ஃபர்ஸ்ட் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பகுதி வருவாங்க, 2வது நம்மளுக்கு சந்தி வருவாங்க, 3வது நம்மளுக்கு இடைநிலை வருவாங்க, 4வது நம்மளுக்கு சாரியை வருவாங்கன்னு வச்சுக்கலாம், 5வது நம்மளுக்கு விகுதி வருவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி ஞாபகம் வரிசையாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது பகுபத உறுப்புகளில், அதாவது இது ஒரு எமோஷனல் சீன் நம்ம வச்சுக்கலாம். விகாரம் அப்படின்னா ஒரு கோபமான சீன்னு வச்சுக்கலாமே. பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். பகுபத உறுப்புகளில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், இந்தாக மாறுச்சு அப்படின்னா அது விகாரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ பகுதி பற்றி வாங்க சின்னதாக நம்ம டக்குன்னு படிச்சிடலாம். அண்ட் சொல்லின் முதலில் வரும் ஒவ்வொரு சொல்லியும் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ட்ரி சீன் அப்படின்ட்டு சொல்லலாம். பகாப்ததாக வரும். இது அவ்வளோ முக்கியம் இல்லை. கட்டளை பொருளை தரும். வா அப்படின்னா ஒரு கட்டளையாக நம்மளுக்கு வரும். வந்தான் அப்படின்னா வா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது. இப்போது விகுதி அப்படின்னு சொன்னோம்னா சொல்லின் இறுதியில் வரும். கடைசி நம்மளுக்கு வர்ற ஒரு கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு சொல்லலாம். திணை, பால், எண், இடம் காட்டும். அதாவது 4 வகை பொருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு அது உணர்த்தும், காட்டும் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ வந்தான் அப்படின்னா ஆண் பாலை நம்மளுக்கு குறிக்குது. அப்போ பால், இடம், எண், திணை அப்படிங்கிறத அது காமிக்கும். இப்போ இடைநிலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்டதில் வருவாங்க. இவங்க காலத்தை காட்டுவாங்க. என்ன காலம்? இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? காலம் சொல்லும்போது 3, எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். இந்த 3 காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை காமிப்பாங்க. மறை, எதிர்மறையிலும் வரலாம். அதாவது எதிர்மறையாகவும் நம்மளுக்கு வரலாம். விகாரம் வரலாம். இதில் விகாரமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தின்னு சொல்லும்போது இது மெய்யெழுத்தாக இருக்கும். அதாவது மெய்யெழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும். இக்கு, இங்கு, இச்சு, இத்து, இட்டு, இன்னு, இரு, இன்னு, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போது சாரியை அப்படின்னு சொல்லும்போது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றவங்க சந்திக்கும் விகுதிக்கும் இடையிலும் வரலாம். அதாவது சந்திக்கும் விகுதிக்கும் இடையிலையும் வரலாம், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலையும் இவங்க வரலாம். விகாரம் பற்றி நம்ம சுலபமாக படிச்சிட்டோம். பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள், இன்னாக இருக்கிறது, மாறுறது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பகுதியை பற்றி நம்ம ஈஸியாக படிச்சலாம். வந்த அப்படிங்கிறது இருக்குது, வா அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக இருக்குது. அப்போ இது கட்டளையாக இருக்கனால இது என்னது? நம்மளுக்கு பகுதி. அப்படிங்கிறது நம்ம சொன்னோம்ல, ஏதோ ஒரு மெய்யெழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மெய்யெழுத்து தான். அப்போ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? சந்தி. அதில் ஒரு மாற்றம் பெற்று இன்னாக நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால இது மாற்றம் பெற்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க யார்? விகாரம் அப்படிங்கிறவங்க. அப்படிங்கிறது இது ஒரு இடைநிலை. ஏன் இதை இடைநிலைன்னு சொல்கிறோம்? இடைநிலை அப்படிங்கிறது இவங்க பகுதி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கடைசி நம்மளுக்கு முடிவு பெறவங்க இறுதிநிலையில் இருக்கிறவங்க விகுதின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்டதாக யார் வருவாங்க? இடைநிலை வரும். இது இறந்த கால இடைநிலை. அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. அவன் அன்னைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி வந்த, அன்னைக்கு வந்த யானை
அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்த அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு, இறந்த காலத்தை நம்மளுக்கு காமிக்குது. காலத்தை காட்டுச்சுனாலே அது இடைநிலை, இப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது கடைசி நம்மளுக்கு அந்த முடிவு இறுதியில் நம்மளுக்கு இருக்கும். அதாவது சொல்லின் இறுதியில் வரும் திணை பால் எண் வந்த அப்படின்னு சொல்லும்போது அது பெயரச்ச விகுதி அப்படின்ட்டு சொல்லலாம். சொல்லின் முதலில் வரும் பகாப்தமாக இருக்கும் கட்டளை பொருளை தரும். நினைவில் கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னோம்ல, இறந்த கால நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணியும் சொல்லலாம். பட் அதோட சேஃபான விஷயங்கள் இதெல்லாமே நமக்கு படித்து வச்சுக்கிறது மிக மிக முக்கியமானது. இட்டு இட்டு இரு இன்னு இவங்க எல்லாமே வந்தாங்க அப்படின்னாலே அது இறந்த கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள்னா கிரு கின்று ஆன் இன்று. எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க 2 பேர் தான். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு இடைநிலை முக்கியமானது. எதிர்மறையாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆ அல் இல் இவங்க எல்லாமே அதிகப்படியாக வரமாட்டாங்க. இந்த இறந்த கால நிகழ்கால எதிர்கால இவங்க தான் அதிகப்படியானதாக நம்மளுடைய 12ஆம் வகுப்பு பாட பகுதிகளில் அதிகப்படியாக வருவாங்க. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் இவங்களும் வருவாங்க. தன்மை பன்மையும் வருவாங்க. படர்க்கை ஆண்பால் வினைமுற்று, படர்க்கை பலர்பால் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் அதிகப்படியாக படிச்சுக்கிட வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயங்கள். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும். படர்க்கை ஆண்பால் வினைமுற்றுனா ஆண் அன் அப்படின்ட்டு இருக்கும். பெண்ணா அல் ஆள் வந்தாள். அப்போ ஆள் சொல்லும்போது கடைசி அது ஒரு விகுதி. அந்த விகுதி படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகளில் ஒன்றாக இருக்குது. படர்க்கை பலவின் அப்படின்னா அ ஆ அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ பகுதி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இதில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கலாமே. ஊரன் இரு ப்ளஸ் ஆண் ஊரான். ஊரன் அப்படின்னா அன் வரும். அன் அப்படிங்கிறதும் அது படர்க்கை ஆண்பால் தான். ஊர் ப்ளஸ் அன் ஊரன் அப்படின்ட்டு வரும். அப்போ இங்கே பகுதியார் ஊர் அப்படிங்கிறது தான். நடிகன் அப்படின்னா நடி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஆண். நடிகன் அப்படின்னு சொல்வது ஆண் வராது, அன் வரும். ஆனால் அது ஆண்பால் படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி தான். பார்த்தான் ஆண் இங்கே வந்து ஆண் இருக்குது. பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் அப்படிங்கிறது நீங்கள் அதிகப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயிற்சிகள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு மிக மிக சுலபமாக பிரிக்கிறதுக்கு வரும். முதல்ல பிரிக்கும் போது இது தப்பாக பிரிப்போமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் பிரிக்க அது எல்லாமே நம்மளுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள். படித்தான் அப்படின்னு சொல்லி இங்கே விகுதி வந்து ஆண் பால் பெற்று இத்து ப்ளஸ் ஆண் தான் அப்படின்ட்டு வரும். இங்கே வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. படர்க்கைங்கிறது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். பெற்றார் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இடைநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடைநிலைகள் எல்லாமே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. விகுதிகளும் அதிகப்படியாக வித்தியாசமாக வரும். இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி மாறி வித்தியாசமாக வருவாங்க. சந்தி அடிக்கடி வர்ற விஷயமாக தான் இருக்கும். பகுதி நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விகுதி அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் படிக்கும்போது பகுதியாக தான் இருக்கும், கடைசி விகுதியாக இருக்கும். என்ன விகுதி அப்படின்னு தெரியலனாலும் விகுதின்னு கூட நம்ம போடலாம். இடைநிலைன்னு தெரிஞ்சு என்ன இடைநிலைன்னு தெரியலனாலும் இடைநிலைன்னு போடலாம். அதுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கலனாலும் மதிப்பெண்களில் எடுக்கப்படலாம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு பகுதி பெருக்கணில் என்னென்ன விஷயங்களை நினைவில் கொள்ளணும், எந்தெந்த விஷயங்களை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுடைய பயிற்சி நம்ம பாடப்புத்தகங்களில் கொடுத்துருக்க 7, 1, 2, 3 இருக்கிற அனைத்து பகுதி விளக்கணம் வாங்க படிக்கலாம். சாய்ப்பான் சொல்லும்போது சாய் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆன். நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வர்றவங்க யார், நம்மளுக்கு பகுதி. அப்போ பகுதி கண்டுபிடிச்சிட்டோம். 2வது நம்மளுக்கு சந்தி அப்படிங்கிறத வருவாங்க. அதாவது யாருக்கும் இடையில வருவாங்க, பகுதிக்கும் சந்தி இடைநிலைக்கும் இடையில வர்றவங்க யாரு, சந்தி. அப்போ அவங்க சந்தி தான் தெரிஞ்சிச்சு. இவங்க எந்த ஒரு மாற்றமும் பெறலை. அப்படி சாய்ப்பானில் இப்பாகவே இருக்காங்க. அதனால இது விகாரம் இங்கே வரலை. இப்போ இப்பு சந்திங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்புங்கிறது எதிர்கால. இப்பு இவங்க 2 பேரும் எதிர்கால இடைநிலை. நம்மளுக்கு நீங்கள் அந்த நினைவில் கொள்க அப்படின்ட்டு நான் ஒன்று கொடுத்துருந்தேன், அந்த டேப்லெட் கோலம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே எதிர்கால இடைநிலை இப்பு அப்போ இப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, எதிர்கால இடைநிலை. இல்லை மோஸ்ட்லி இடைநிலை தெரிஞ்சாலே இடைநிலைனே போடுங்க. எப்படி இது இடைநிலையும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பெற்று இருக்கிறனால இவங்க இடைநிலை. கடைசி எப்பவுமே நம்மளுக்கு விகுதி தான் இருப்பாங்க. அப்போ இந்த வகையில் இங்கே யார் விகுதி அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது நம்மளுக்கு படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. நீங்கள் அந்த நினைவில் கொள்கைகளை பார்த்தீங்க அப்படின்னாலே படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகளில் ஆண் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஸோ அடுத்தது வாங்க பார்க்கலாம். விம்முகின்ற. ஸோ இது எல்லாமே முக்கியமானது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது சாய்ப்பான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். விம்முகின்ற அப்படிங்கிறத என்ன கன்ஃபியூஷன் இல்லைன்னா கின்று ப்ளஸ் அ அப்படின்ட்டு கடைசி உள்ளதை நீங்கள் பிரித்து பாருங்கள். எப்போவுமே அது எப்படியுமே பிரியும். அப்போ தான் நம்மளுக்கு விகுதி அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும். கின்று ப்ளஸ் அ
அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பெயரச்ச விகுதி. கின்று, ஆனின்று அப்படின்ட்டு, கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே என்னது, நிகழ்கால இடைநிலைகள். எப்போவுமே முதல்ல இருக்கிறவங்க யார், பகுதி தான். இது சுலபம், பட் கடினமாக நம்மளுக்கு என்னாக தெரியுது. வெளிப்புறமாக நம்மளுக்கு பிரிக்க கடினமாக இருந்தாலும் உள்புறமாக மிகவும் சுலபமான ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. நீங்கள் இந்த டேப்லெட் காலம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன்ல, மிக மிக முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது இடைநிலை விகுதி மட்டுமே தான். மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் அதிகப்படியாக நம்மளால் காண முடியாது. வியந்து, விய ப்ளஸ் இத்து, இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. வியந்து அப்படின்னு சொல்லும்போது இத்து ப்ளஸ் ஊ தூ அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். விய அப்படிங்கிறது நம்மளுக்கு பகுதி. இது ஒரு கட்டளையாக நம்மளுக்கு இந்த சொல் வர்ற காரணத்தினாலையும் நம்மளுக்கு இவங்க பகுதி அப்படின்ட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இத்துங்கிறது சந்தி, பட் இங்கே வந்து இந்தாக இருக்குது. இந்த இந்துன்னு வந்தாலே இத்து தான் உங்களுக்கு இந்தா மாறி இருக்குது. அதாவது விகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இத்துங்கிறது நம்மளுக்கு சந்தி, இந்துங்கிறது நமக்கான விகாரம். இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு இவங்க 4 பேரும் நம்மளுக்கு இறந்த கால இடைநிலைகள். அந்த நினைவில் கொள்க பட்டியலில் இவங்களும் இருக்காங்க. ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. இந்த அப்படிங்கிறது பெயரச்ச விகுதியும் ஊ அப்படிங்கிற வினையச்ச விகுதியும் இவங்க அடிக்கடி வர்ற விகுதிகள். இதை அவங்கள மறந்துடாதீங்க. இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை இவங்களையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா சுலபமாக இருக்கும். இருந்தாய். ஸோ இந்த இருந்தாய் அப்படிங்கிறதுல உங்களுக்கு முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது தெரிலனா நம்மளால் இந்த கொஷினை அட்டன் பண்ண முடியாது. 3 நம்ம கண்டுபிடிச்சிடும், கடைசி உள்ளதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது நீங்கள் முக்கியத்துவ லிஸ்ட்டில் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். நீங்கள் முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை. இப்போது நீங்கள் முதல் 3 ஏழ்கள்லேருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, சாதாரணமாக மொத்த ஏழ்கள்லேருந்தும் கேட்காம முதல் 3 ஏழ்னா அதில் எந்தெந்த விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மட்டும் கடைசி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேர்வறையில் அதிகப்படியாக ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரு அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் வரனால இவங்க பகுதி. இங்கே இந்துங்கிறது இருக்கணுன்னே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். இத்துங்கிறது நம்மளுக்கு சந்தி, இந்தானது விகாரம் அப்படின்ட்டு வந்திருக்கும். அதே மாதிரி இந்தானது விகாரம் வந்துருச்சு. இத்து ப்ளஸ் ஆய், தாய் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இத்து இறந்த கால நிலை, இத்து இட்டு இருன்னு இவங்க 4 பேருமே நம்மளுடைய இறந்த கால நிலைகள். ஆய் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து இந்த மிக சுலபம் தான், பட் இந்த வா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பிரிச்சிருக்க மாட்டோம். அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மிக முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். வா அப்படிங்கிறது பகுதி, வே என குறிக்கியது விகாரம். முதல்ல நம்ம ஒரு ரூல்லையே படிச்சிருக்கோம், பகுதிகள்லையும் அதிகப்படியாக நம்மளுக்கு விகாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த கேள்விகளில் வா அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதாக குறுக்கி இருக்குது, வே ஆக நம்மளுக்கு குறுக்கி இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் இத்துங்கிறது சந்தி, இந்த என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு விகாரமாக மாறிடுச்சு. இத்து அப்படிங்கிறது எந்த காலநிலை, இத்து இட்டு இரு வரும். அண்ட் ஊ அப்படிங்கிறது வினையச்ச பகுதி. இதுவும் சாதாரணமான ஒரு விஷயம்தான். உயர்ந்தோர், இந்த ஓர் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஓர் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நம்மளுக்கு டக்குன்னு மூலையில் எட்டாது. அதனால நம்மளுக்கு அது முக்கியமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்ந்தோர், உயர், இத்து இந்தா நம்மளுக்கு மாறி இருக்கு, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. இத்து ப்ளஸ் ஓர் தோர் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர் என்பதன் ஈற்றெழுத்தாக ஆ ஓ ஆக என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு திரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நன்னூல் பாயிரத்து மூலியமாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மனசில் வச்சுக்கிற வேண்டியது. அதனால் இது முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆகவே இத்துங்கிறது நம்மளுக்கு இறந்த கால நிலை எப்பவும் போல் நம்மளுக்கு வந்திருக்கு. இத்து இந்தானது விகாரமும் வந்திருக்கு, பகுதியும் எப்பவும் போல் வந்திருக்கு. விளங்கி, இங்கே ஈ அப்படிங்கிறது நீங்கள் என்னது வினையச்ச விகுதியில் சேர்த்துக்கணும். வினையச்ச விகுதிகள் யாரெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் விகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பட்டியல்லையே உங்களுக்கு இருந்திருக்கும். வினையச்ச விகுதி, பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா பெயரச்ச விகுதி, இ ஊ அப்படின்ட்டு வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதி. ஆனா பெயரச்ச விகுதி, இவங்க 2 பேரும் வினையச்ச விகுதி. கன்ஃபியூஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விலங்கு ப்ளஸ் இ, விலங்கி. இந்த மாதிரி கேள்விகள் அதிகப்படியாக கேட்க மாட்டாங்க. கொஷின் பேப்பர் மொக்கையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தனன், இது மிக மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். தந்தனன் அப்படின்னா தேவாக நம்மளுக்கு என்ன இருக்குது, விகாரத்தின் காரணமாக குறுகி இருக்குது. இத்து எப்பவும் போல் இந்தாக நம்மளுக்கு விகாரமாக மாறி இருக்குது. இத்துங்கிறது இறந்த காலநிலை. இத்து இட்டு அண்ணன் அப்படின்ட்டு இருக்கனால அன் கூட்டல் அண்ணன் இருக்குது. அண்ணு ஒன்று சாரியை, இன்னொன்று கடைசி வர்றது விகுதி. விகுதிக்கும் இடைநிலைக்கும் எதிர்பட்டு வந்திருக்கிறதுனால இவங்க சாரியையில் வந்துடுறாங்க. பொழிந்தான் அப்படின்னு சொல்லும்போது போலி
இந்து இத்தா இருக்கும். இத்து வந்து இந்தாயி விகாரமாக இருக்கும். இத்து ப்ளஸ் ஆண் தான் அப்படின்ட்டு வந்திருக்கும். போலி எப்பவும் போது முதல்ல இருக்கிறது பகுதி ஒரு கட்டளையாக வரும். இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம். இத்துங்கிறது இருந்த காலநிலை, இத்து இட்டு இறின்னு இவங்க 4 பேருமே. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லலாம். கலங்கி இது வந்து விளங்கி அப்படிங்கிற கதை தான். கலங்கு ப்ளஸ் ஈ, கலங்கு அப்படிங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையற்ற விகுதி. அதிகப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பயிற்சி மிகவும் முக்கியமானது. இந்த இலக்கண பகுதிகளில் நமக்கு மறந்தாலும் சரி, எந்த விதியும் தெரியலனாலும் சரி, நம்ம கற்றதை வச்சு நம்மளால் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இலக்கணங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 7 × 2 14 மதிப்பெண்கள் இதுலேருந்து இருக்குது. எப்படியும் இதை நம்ம கற்க வேண்டியது தான். நம்மளுடைய மதிப்பெண்கள் முக்கியமாக ஏறுறதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த மொழி பாடங்கள் தான். இந்த மொழி பாடங்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே சுலபமாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி பதிவு உங்களுக்கு மிகவும் சுலபமாக புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நான் உங்களுடைய புணர்ச்சி விதியோடு வந்து சந்திக்கிறேன்.